கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படிங்க இருக்கீங்க? வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்த பார்த்தாச்சு. இனியாவது நீங்க நல்லா இருக்கணும். நலமாகவும், வளமாகவும் நீங்க சந்தோஷமா இருக்க அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேன். தலைப்பு பார்த்திருப்பீங்க. கன்னி ராசியினுடைய காலில் விழுந்தாலும் நீங்க காலி தான். அதிர்ஷ்டம், ஆபத்தும் நிறைந்த கன்னி. இவங்கள பொறுத்தவரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, ரொம்பவே அசால்ட்டா சமாளிப்பீங்க. கன்னிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு. என்ன தெரியுமா? இவங்க மத்தவங்க ஏமாளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. பண விஷயத்துல நெறைய ஏமாற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க. உண்மைய மட்டுமே பேசக்கூடியவங்க, உண்மையாக மட்டுமே வாழக்கூடியவங்க. உண்மைய தவிர்த்து இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த கோர்ட்ல டவாலி சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மைய தவிர்த்து வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி உங்க வாழ்க்கை முழுக்கவே உண்மை மட்டும் தான் வெளிப்படும். ஏதாவது ஒரு தப்பு இருக்கா அப்படின்னாக்க யாருன்னலாம் பார்க்க மாட்டாங்க. வெட்டு 1 துண்டு 2 மாரி பேசி விட்டுடுவீங்க. அதீத புத்திசாலிங்க. ஆனா, இந்த புத்திசாலி எப்படி ஏமாளியா ஆகுறாங்கன்னாக்க, உண்மைய மட்டுமே இவங்க தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த கலியுகத்துல இந்த உண்மை அப்படிங்கிற விஷயம் இவங்கள எந்த அளவுக்கு காப்பாத்தும் தெரியுமா? இவங்களுடைய உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. மத்தபடி எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. ஏன் சில பேரு இவங்களுடைய உண்மைய கூட பொய்யா அடையாளப்படுத்தியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. நெறைய இடங்கள்ல ஒரு கும்பலா சேர்ந்துகிட்டு இவங்கள கஷ்டமும் படுத்தியிருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. கன்னி ராசி அன்பு சொந்தங்களே. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள ஏளனமா பார்த்த உங்களுடைய எதிரிகளுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய கொட்டத்தை அடக்கூடிய அளவுக்கு ஒரு வீர தீரமா உங்களுடைய நடைப்பயணம் ஸ்டார்ட் ஆகுது. 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு அமோகமான ஆண்டா பிறந்திருக்கு. யோகம்னாவே எப்படின்னா, அமோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேல் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருடம் முழுக்கவே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். உங்களுடைய எண்ணமும், உங்களுடைய செயலும் உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கட்டும். வாழ்த்துக்கள். இனிமையான ஆண்டை தொடக்கத்தோட கன்னி ராசி. பயம் அறியாதவங்க, எப்பவுமே இளமையா இருக்கக்கூடியவங்க, அழகுக்கு பெயர் போனவங்க. இவங்க கிட்ட பேசினாவே ஒரு மாரி பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும். மலையளவு பிரச்சனையோட இவங்க கிட்ட நீங்க போனாலே, அந்த மலையளவு பிரச்சனையும் அவங்க தூக்கிட்டு கூட உங்கள சர்வ சாதாரணமா லேசா உணர வைப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த மாரி ஒரு துளி அளவு கூட யாரும் கிடையாது. குடும்பத்துல இருக்கிறவங்களே இவங்களோட உணர்ச்சிகளுக்கு துளி அளவு கூட மதிப்பு மரியாதை குடுத்தது கிடையாது. உண்மைதான கன்னி ராசிக்காரங்களே? இப்படிப்பட்ட உங்களுக்கு 2025 ஒரு நல்ல மாற்றத்த தரப்போகுதுங்கிறத உணர்த்தி, இந்த வீடியோ பதிவுல நெறைய விஷயங்கள நம்ம பார்க்க போறோம். இந்த 2025 என்னதான் நேரம், காலம் சாதகமா இருந்தாலும், ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்க வேண்டிய காலமும் இருக்கு. அது எப்படி என்னங்கிறத பார்க்கலாம். குறிப்பா இந்த காலகட்டத்தில நீங்க வணங்க வேண்டிய தெய்வம், நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய அந்தஸ்து உயரும். கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும். பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எளிமையான வாழ்க்கைக்கும், எதார்த்தமான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க. மனசாட்சிக்கும் மதிப்பளித்து நடக்கக்கூடியவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சுக்கிரனும், புதனும் சாதகமான நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தைரியம் பிறக்கும். உங்களுடைய கோபம் குறையும். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. திருமண பந்தத்துல பெண்களுக்கு கணவருடைய ஆதரவும், ஆண்களுக்கு பெண்களுடைய ஆதரவும் இருக்கும். அதாவது உங்களுடைய மனைவிமார்களுடைய ஆதரவு இருக்கும். இந்த ஆண்ட பொறுத்தவரைக்கும் எல்லா விதங்கள்லயும் முன்னேற்றத்தை அடைவீங்க. தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, குறிப்பா பண விஷயம். பண பிரச்சனை தீர்ந்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்துரும். எதிர்பாராத பணவரவு உண்டு. பழைய நண்பர்கள் உங்கள தேடி வருவாங்க. சொந்த பந்தங்களுக்காக நீங்க செய்த வேலைகள் உங்கள சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உயர்த்தி காட்டும். நெறைய சுப நிகழ்ச்சிகளை முன்ன நின்னு நடத்தக்கூடிய அளவுக்கு அமைப்பு சாதகமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க வெற்றியாளரா வலம் வருவீங்க. விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். கௌரவ பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். திருமணம், சீமந்தம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிலாம் வீட்ல நடக்கும். கணவன் மனைவி உறவெல்லாம் இருந்து வந்த மோதல்கள், கசப்புத்தன்மை எல்லாமே நீங்க போகுது. ரொம்பவே அந்யோன்யமா, சந்தோஷமா வலம் வரப்போறீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது. எதிரிகள் ஒழிய போறாங்க. வருங்காலத்த பத்தின உங்க மனசுல நீங்க வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நடக்க போகுது. கடன் வாங்கி நீண்ட நாட்கள் உங்கள ஏமாத்துறவங்க கூட இந்த காலகட்டத்துல பணத்த திருப்பி தருவாங்க. தங்க ஆபரணங்களை வாங்குவீங்க. பாதியில முடங்கி கிடந்த வீடு கட்டுற பணிகள கூட இப்போ முழுமையா முடிச்சு, வீடு கிரகப்பிரவேசம் செய்வீங்க.
அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே கடகடன்னு நடந்து முடியும். நல்ல நிறுவனத்துல வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள ஏளனமா, இழிவா பேசினவங்க, உங்கள திட்டினவங்க, இவங்கெல்லாம் உங்கள பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு போக போகுது. புதுசா நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பீங்க. தாய் வழி உறவுகள்ல உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் இப்ப சாதகமா அமையும். அடுத்த உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீரா தான் இருக்கு. சின்ன சின்ன தலை சுத்தல் வருது, குமட்டல் வருது, வாந்தி, காய்ச்சல், மயக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும். அது உடனடியே வந்து மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா அதுவும் சரியாகிடும். ஏன்னா நல்ல காலத்துல வந்து திருஷ்டிக்கு இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இதையும் சரி செய்யறத விட முன் கோபத்த வந்துட்டு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிறாதீங்க. நேரம் கிடைக்கிறப்பலாம் வந்து யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. சின்ன சின்ன ஒரு உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. குறிப்பா அந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய மனபலம் அப்படிங்கிறது கூடும். எதையும் ஒரு கை பார்த்துக்கலாங்கிற மாரி. குறிப்பா அந்த வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு, கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தா கூட அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் முடங்கி கிடந்த தொழில் கூட இப்ப புத்துயிர் பெறும். பழைய கடைய புதுப்பித்து விரிவுபடுத்துவீங்க. புதுசா வந்துட்டு 1, 2 கடை ஆரம்பிப்பீங்க. பழைய சரக்கெல்லாம் தீர்ந்து போகும். புதிய ஒப்பந்தங்கள கையெழுத்திடுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். கூட்டு தொழில பொறுத்தவரைக்கும், நீங்க வேணான்னு விட்டுட்டு போனவங்க, உங்ககிட்ட சண்டை புடிச்சுட்டு போனவங்க கூட திரும்பவும் வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டு, எப்படியாச்சும் என்ன சேர்த்துக்கப்பா, நம்ம பழைய மாதிரி தொழில் செய்யலாம். நான் எதுவுமே கேட்க மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி எல்லா வகைகள்லயும் உங்களுக்கு வந்து சாதகமா நிக்குங்க. எதிரிங்க கூட உங்ககிட்ட வந்து நண்பர்களா மாறுவாங்க. எதிரிகளே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கூட நிப்பாங்க. இதுவே உத்தியோக பணிகள் இருக்கிறவங்கலாம் உங்களோட திறமைய வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட இப்ப கிடைக்குங்க. குறிப்பா மேல் அதிகாரிகளால உங்களுக்கு வந்து தொல்ல குடுத்தவங்க கூட வேற இடம் மாறிட்டு போயிடுவாங்க. புதிய அதிகாரிங்க வந்துட்டு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. இழுபறியாக இருந்த உங்களுடைய பதவி உயர்வு, சம்பளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். பெரிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அமையுங்க. இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது உங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுவதற்காகவும், உங்களுடைய அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும், சமூகத்துல உங்க மதிப்பும், மரியாதையும் உயர்த்திக் கொள்வதற்கான ஆண்டாக பிறந்திருக்கு. உங்கள பொறுத்திருக்கும் பொதுவான பரிகாரம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அலிஷூரில் அருள்பாலிக்கும் அருளாளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும். செல்வ செழிப்பு மேலோங்கும். குறிப்பா இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க. ஏழை கன்னி பெண்ணுடைய திருமணத்துக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா, கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு தடையா, தாமதமா நிக்குதோ அது எல்லாமே நடக்கும். அதுவும் நீங்க நெனச்சத விட பல மடங்கு நன்மைகள்ல முடியும். குறிப்பா திருமண தடை இருக்கிறவங்க, திருமண பந்தத்துல பிரச்சனை இருக்கிறவங்க, திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கன்னி பெண்களுடைய திருமணத்துக்கு உதவி செய்வதனால, உங்களால முடிஞ்சதுன்னா, வசதி வாய்ப்பு இருக்குன்னா, கன்னி பெண்களுடைய திருமணத்திற்கு திருமண மாங்கல்யம் வாங்கி குடுக்கறது ரொம்ப வந்துட்டு உத்தமம். ஆக மொத்தத்துல 2025 பொது பலன்கள் அப்படிங்கிறதே கன்னி ராசிக்கு மனசுக்கு நிறைவையும், சொல்லக்கூடிய எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இந்த 2025 அமையப் போகுது. சோ இதைத் தொடர்ந்து கன்னி ராசிக்காருடைய நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. கன்னி ராசி. இதுல இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம். உங்கள பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன தெரியுமா? வீடு கட்டுவீங்க. பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய காரியங்கள்ல இருந்த தடைகள், வீண் அலைச்சல்கள், நிம்மதியற்ற நிலை, பொருளாதாரத்துல இருந்த சிரமம், உடல் நலன்ல இருந்த சங்கடம் இது எல்லாமே நீங்க போகுது. சிம்பிளா சொன்னாக்க யோகமான காலம்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும், எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. எதிர்ப்பு இல்லாமல் போகும், எதிரிகள் அடங்கி போவாங்க. வெற்றி உங்க பக்கம்தான். அபார ஆற்றல் உண்டாகும் உங்களுக்கு. விஷயம் சனி பகவானோட சஞ்சாரம். நம்ம இவருடைய அமைப்பை தான் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்போம். இவரே உங்களுக்கு சாதகம். இவர் உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்க போறாரு. சங்கடங்களை விலக்கி வைக்கிறாரு. நெருக்கடி இல்லாமல் உங்களை பாத்துக்கிறாரு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்துறாரு. சொல்லப்போனா இந்த வருஷம் முழுக்கவே யோகத்தை வழங்குவார். நினைச்சுதான் அடைய முடியும். முயற்சிகள் வெற்றியாக மாறும். செல்வாக்கை உயர்த்துறாரு. வழக்குகள்ல சாதமான நிலை உண்டாகுது. எதிர்ப்பு இல்லாத வாழ்வை வழங்கி கொடுக்கிறார். இவரை தொடர்ந்து ராகுகேது இவங்க என்ன பண்றாங்க? சனி பகவானே நீங்க பண்றீங்களா? நாங்களும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த தடுமாற்ற நிலையை சரி செஞ்சு கொடுக்குறாங்க. உடல் நிலையில இருந்த பாதிப்புகளை சரி செய்யறாங்க. குழப்பங்களை மறைய செய்யறாங்க. எதிர்பார்ப்பை சரி செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ வந்து நிறைவேற போகுது. குடும்பத்துல பிரச்சனைகள் குறைய போகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். நண்பர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். தக்க சமயத்துல நண்பர்கள் உதவி செய்வாங்க. அடுத்து குருவினுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் எவ்வளவு வந்தாலும் சரி,
சமாளிக்கூடிய நிலையை உண்டாக்குறாரு. சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கிறாரு. எதிர்ப்புகள் விலகுது. ஆரோக்கியம் சீராகுது. செல்வாக்கு உயருது. தொழில் வியாபாரத்துல இந்த சங்கடங்கள் குறைய போகுது. பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறைய போகுது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. குருவினால உங்களுடைய முயற்சிகள் இந்த தடைகள் எல்லாமே சரி பண்றார். குழப்பத்தை நீக்கி கொடுக்கிறார். குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேற்றும். செல்வாக்கு அதிகரிக்கிறாரு. பணம், பதவி, பட்டம் எல்லாமே உங்களை தேடி வரும். வெளி உலகத்துக்கு இத்தனை நாளா இங்க தெரியாம இருந்தா கூட இப்போ வந்து மத்தவங்க தெரிஞ்சுக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையும் உயரும். உங்களுடைய செல்வாக்கும் உயரும். அதிர்ஷ்டகரமான நிலையை உருவாக்கி கொடுக்கிறாரு. சங்கடங்களை எல்லாத்தையுமே நீக்கி உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பா மாத்தணுமோ பொண்ணை கொடுக்கிறாரு, பொருளை கொடுக்கிறாரு, செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்து வாழ்க்கையை வளமா மாத்துறாரு. குடும்பம், தொழில், உத்தியோகம் அனைத்து விதங்கள்லயும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறாரு. பண வரவை அதிகரிச்சு கொடுக்கிறாரு. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை உண்டாகுது. சட்ட சிக்கல்கள் இருந்து விடுபட போறீங்க. அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. அரசியல்வாதியுடைய செல்வாக்கு அதிகரிக்குது. உடல்நிலையில முன்னேற்றம். எதிரிகளுடைய பலம் இழந்து போகுது. வெளிவட்டாரத்துல செல்வாக்கை அதிகரிச்சு கொடுக்கிறார். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. வருமானத்தை அதிகரிக்கிறாரு. பொதுப்படியா சொல்லணும்னாக்க சனி பகவானுடைய சஞ்சாரம் பெரிய யுகத்தை வழங்குற மாதிரி நெருக்கடிகள் விளக்குறது மட்டும் இல்லாம முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில இருந்த தடைகள் விலகுது. பொருளாதார நிலை உயருது. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் உங்க எல்லாருடைய செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ள சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. தொழிலை பொறுத்தவரைக்கும் தொழில் இந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ஏற்றுமதி, இறக்குமதி, பங்கு வர்த்தகம், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்கல்ஸ், மெடிக்கல், மருத்துவம், பப்ளிகேஷன், யூடியூப், சினிமா, விவசாயம், டிரான்ஸ்போர்ட், வழக்கறிஞர், மருத்துவ தொழில் செய்றவங்க எல்லாருக்குமே லாபம் அதிகரிக்கும். இந்த தொழில் தான் இல்ல, குறிப்பிட்ட தொழில் மட்டும் கிடையாது. தொழில் ரீதியா யார் என்ன செஞ்சாலும் சரி, ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, லாபம் அதிகரிக்கும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே நீங்க வேலை பாக்குறீங்களா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். உங்களுடைய திறமைகள் இனி மதிக்கப்படும். ஊதிய உயர்வு உண்டாகும். வேலையில பொறுப்பு உயரும். வேலை பளு குறையும். உங்களுடைய தனி மதிப்பு வெளிப்படும். அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான பதவிகள் தேடி வரும். விரும்பிடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் இனி விலகும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகுது. உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுடைய நிலை உயர்ந்து நிக்குது. பகைவர்களை உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலமா இருக்குது. முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. பொன் பொருள் சேரும். இந்த காலகட்டத்துல மனசுல வேற எந்த சிந்தையும் வேணாம். நட்புகள் வழியே சில சங்கடங்களும் அவமானங்களும் தோன்றி இருக்கும். அது எல்லாமே இப்ப மறைய போகுது. கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பதனால படிப்புல கவனம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மருத்துவம், இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இது சார்ந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது. வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். உடல்நிலையை பொறுத்திருக்கும். நீண்ட நாட்களாக உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொற்று நோய், பரம்பரை நோய் இந்த மாதிரியான நோய்கள் அவதிப்பட்ட உங்களுக்கு இனி எல்லாமே நல்ல விதத்துல மாறப்போகுது. நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க. குடும்பத்தை பொறுத்த குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குது. புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது. இழுபறியாகாத சொத்து விவகாரம் ஒரு முடிவுக்கு வரும். பணத்தட்டுப்பாடு விலகுது. புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. வீடு கட்டி குடி போகிறதுக்கான யோகம் இருக்கு. சொந்த தொழில் அமையும். தொழில் ரீதியா உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. லாபம் உண்டு. திருமண வயதுல இருக்கவங்க திருமணம் கைகூடும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் வெற்றிகள் தொடரக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் பிறந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். உடைய ஆற்றல் அதிகரிக்கும். எதிரிகள் இல்லாம போவாங்க. உடைய செல்வாக்கு உயரப்போகுது. கடந்த காலத்துல இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. பொருளாதாரம் உயரப்போகுது. காரியங்கள்ல அனுகூலமும் தொழில வளர்ச்சியும் ஏற்பட போகுது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் வழக்குல வெற்றியும் கிடைக்க போகுது. சனி பகவானுடைய சஞ்சாரம் முடிந்து ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வெளிச்சமான பாதைக்கு வழிவகுக்கிறாரு. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படுத்த மன வளர்ச்சிகள் நீங்க போகுது. வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமா மாறும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. இந்த காலகட்டத்துல அதிகபட்ச லாபத்தை அடைய முடியும். உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். அடுத்த ராகுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் இந்த தடுமாற்றத்தை சரி செய்யறாங்க. மனசுல இருந்த குழப்பத்தை நீக்கி கொடுக்குறாங்க. நட்புகளால் நீங்க சந்தித்த சங்கடங்களை எல்லாமே விலக போகுது. சிலர்லாம் வழக்கு விவகாரங்களால சிக்கி தவிச்சிருப்பீங்க. கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிருப்பீங்க. அது எல்லாமே வந்து சரியாக போகுது. வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் சரியாகுங்க. அடுத்து குருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நினைச்சதை நடத்த முடியும். மனசுல இருந்த குறைகள் எல்லாமே நீங்க போகுது. குறிப்பா உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டு. செல்வாக்கு உயரும். பதவி பட்டங்கள் தேடி வரும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். சமூகத்துல அந்தஸ்து உயரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சூரிய பகவானோட சங்கடங்கள் விலகிறது மட்டும் இல்லாம சிக்கல்கள், வம்பு வழக்கல் இதுல இருந்து உங்களை மீட்டெடுக்கிறாரு. செல்வாக்கு பல மடங்கு உயரும். அந்தஸ்து உயரும். பணியாட்களை பொறுத்திருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். புதுசு தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்களுக்கு அனுமதி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகுது. எதிர்ப்புகள் விலகுது. முயற்சிகள் வெற்றியாக மாறுது. பொது பலங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க. கடந்த வருஷத்துல நீங்க வந்து பட்ட சங்கடங்கள் எல்லாமே இப்ப இல்ல. உடைய ஆற்றல் அதிகரிக்குது. முயற்சி வெற்றியாக மாறுது. பொருளாதார நிலை உயர்ந்து நிக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த செல்வாக்கு உயரும். ஆரோக்கியம் மேம்படுங்க. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை செஞ்சீங்களா, உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்ப நீங்க போகுது. புதிய பொறுப்புகள் வந்து சேரும்.
வியாபாரம், தொழில்ல இருந்தவங்களுக்கு தடைகள் விலகப் போகுது. போட்டியாளர்கள்லாம் விலகி ஓடுவாங்க. சமூகத்துல செல்வாக்கு உயரும். தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, தொழில்ல இருந்த சங்கடங்கள் விலகுறது மட்டும் இல்லாம திட்டமிட்டு செயல்படுவீங்க. புதிய முயற்சி செய்றீங்கனாக்கா வெற்றியாக மாறும். அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பத்திரப்பதிவு, எழுத்தாளர்கள், கலைஞர்கள், ஏற்றுமதி, இறக்குமதி, வர்த்தகம், வெள்ளி, ஜவுளி, குடிநீர், வழக்கறிஞர் இந்த மாரி தொழில்ல ஈடுபடுறவங்களுக்கு மேன்மை அடைவீங்க. தொழில் ரீதியா வந்துட்டு லாபம் உண்டு. பணியாட்கள பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு வேலை செய்றீங்களா? அரசு பணியாளர்கள் செல்வாக்குடன் திகழ போறீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு கூடும். தனியார் நிறுவனத்துல வேலை செய்றவங்க, பணியாளர்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். ஊதிய உயர்வு கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் சரியாக போகுது. அலுவலக பணியில பதவி உயர்வு ஏற்படும். குருவின் பார்வையினால திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை அமையும். இருந்தாலும் பெண்கள பொறுத்தவரைக்கும் பழக்க வழக்கங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். புதுசா ஒரு உறவுகள் வந்து உங்ககிட்ட பேசுறாங்க, பழகுறாங்க, நட்பு ரீதியா பழகுறாங்கன்னா கூட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் ஒற்றுமை மேம்பாடு அடையுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்த அந்த பிரச்சனைகள் சரியாகும். அடுத்து கல்வியை பொறுத்தவரைக்கும் மனக்காரகன், வித்யாகாரகன் உங்களை வழிநடத்துவதனால கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும். டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால பொதுத் தேர்வுல எதிர்பார்த்த விட அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும். வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களாக்கா இந்த நிலை சாதகங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், உடல் ரீதியா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்ப சரியாகுது. கட்டுக்குள்ள வருது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்க. பரம்பரை நோயிலிருந்து விடுதலை அடைவீங்க. ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் வருமானம் பல வகைகள்ல வந்து சேரும். குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது. சொத்து அது மீது இருந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில நிக்க போகுது. சிலருக்கு புதுசா வீடு கட்டுவீங்க. அதுல குடியேறுவதற்கான யோகம் இருக்கு. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையுடன் செயல்படுவீங்க. பிள்ளைகளுடைய நிலை உயர்ந்து நிக்குது. சிலர் வந்து பாத்தீங்கன்னா நவீன சாதனங்கள் வாங்குவீங்க. வாகனம் வாங்குவீங்க. கோயிலுடைய திருப்பணிக்காக நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து போகும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம், துர்க்கை அம்மனுக்கு குங்குமம் சாத்தி, எலுமிச்சம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்த சித்திரை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது ராஜயோகத்தை தரக்கூடிய வருஷமா பிறந்திருக்கு. முக்கியமா சமூகத்துல செல்வாக்கு, அந்தஸ்து, முயற்சிகள்ல வெற்றி, பகைவரை வீழ்த்தக்கூடிய வலிமை, பணவரவு, நினைச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகுதுங்க. முதல்ல சனி பகவானோட சஞ்சாரம் முடிந்து இந்த ஆண்டு முழுவதுமே ராஜயோக பலன்களை வழங்குறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு. சங்கடங்களை விரட்டி அடிக்கிறாரு. ஆண்டு முழுவதும் யோகத்தை கொடுக்குறாரு. செல்வாக்கை அதிகரிச்சு கொடுக்குறாரு. தொழில், உத்தியோகத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு. போட்டியாளர்களை எல்லாமே பின்வாங்க வைக்கிறாரு. வழக்குல வெற்றி உண்டாகுது. செயல்பாடுகள் எல்லாமே லாபமா இருக்குது. குறிப்பா முன்ன உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே இப்ப வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறாரு. நன்மைகளை அதிகரிச்சு கொடுக்குறாரு. போராட்டமான நிலையில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. அடுத்து ராகுடைய சஞ்சாரம், கேதுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. குடும்பத்துல இருந்த நிம்மதியற்ற நிலை மாறுது. குடும்பத்திலயும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி சந்தோஷம் உண்டாகும். நினைச்சதை சாதிக்கூடிய நிலை இருக்கு. புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தும். பண வரவுல இருந்த தடைகள் விலகுது. பல வழிகள்ல பணம் வந்து சேரும். செல்வாக்கு உயரும். பட்டம், பதவி, அந்தஸ்து உடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறுதுங்க. இவர்களை தொடர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து ஆண்டு முழுவதுமே யோகத்தை உண்டாக்குறாரு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்குறாரு. வேலை இல்லாம வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். குறிப்பா யோகத்தை வந்து அதிகமா வழங்குறாரு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குறாரு. பணம், பதவி, பட்டம், செல்வாக்கு என உங்க வாழ்க்கையே வந்து வளமா மாத்தி கொடுக்குறாரு. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது சூரியோட சஞ்சாரநிலை அப்படின்னு உங்க வாழ்க்கையை உயர்த்துதுங்க. எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். வியாபாரம், தொழில லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உயரும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும். பொது பலனை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிப்பீங்க. எல்லா விதங்களையும் சாதகமான சூழ்நிலை நிக்குது. உடைய செயல்பாடுகள் விவேகம் இருக்கும். வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். தைரியமா செயல்பட்டு வருமானத்தை அதிகரிப்பீங்க. நீரில் ஆசைகள் நிறைவேறும். சொத்து சேர்க்கை உண்டாகும். தொழில் ரீதியா உங்களுக்கு இருந்த போட்டிகள் விலக போகுது. புதிய முதலீடுகள் அனுகூலமான பலனை கொடுக்கும். பங்கு சந்தையில லாபம் அதிகரிக்கும். அரசு வழிகளில் இருந்த தடைகள் விலகுது. புதுசு தொழிற்சாலை, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க உங்க எண்ணங்கள் நிறைவேறும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட வேலை செய்றீங்க அப்படின்னாக்கா பணியில இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குது. மேல் அதிகாரி உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. தனியார் துறை இதுல வேலை செய்யறவங்களுக்கு நிலை உயருங்க. முதலாளிகளை உங்களை பாராட்டுவாங்க. உடைய திறமைகள் மதிக்கப்படும். ஊதியம் உயரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனித்திறமைகள் வெளிப்படும். குடும்பத்துல செல்வாக்கு உயரும். வேலை பார்க்கறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் அதிகரிக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகுது. வாழ்க்கை துணை உங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துப்பாங்க. குடும்பத்தையும் நீங்க தான் வழி நடத்த போறீங்க. செல்வத்துல உங்க பங்கு அதிகரிக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகளை புதுசு சொத்து வாங்குவீங்க. பிள்ளைகளோட நலன அக்கறை அதிகரிக்கும். அவருடைய கல்வி, வேலை, திருமணம் இந்த விஷயத்துல வந்து முன்னேற்றம் அடைவீங்க. மறைமுக எதிரிகள் காணாம போவாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவதனால தேர்வுல நீங்க எதிர்பார்த்த விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும். டீச்சர்ஸோடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால நன்மைகள் அதிகமாகும். உடல்நிலையை பொறுத்திருக்கும் நோயிலிருந்து நிவாரணம் அடைவீங்க. பரம்பரை நோய், தொற்று நோய் இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகுது. நீண்ட நாள் நோய்கள் கூட நவீன சிகிச்சைனால
காணாம போகும். நடைப்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான விஷயங்களால உங்களுடைய நோய் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. பெரியவங்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுனால குடும்பத்தில சந்தோஷம் நிலைக்கும். குறிப்பா குடும்பத்தில இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு கட்டிருவீங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வீடு கட்டி அதுல குடி புகுவீங்க. தம்பதியர பொறுத்தவரைக்கும் ஒற்றுமை பலப்படும். செல்வ செழிப்பு மேலோங்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சாதகமா இருக்கு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட உண்டாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை தரிசித்து வர நன்மைகள் அதிகரிக்கும். ஆக மொத்தத்துல கன்னி ராசிக்கு 2025 ரொம்பவே அதிர்ஷ்டமான காலகட்டம்னே சொல்லலாம். நெறைய விஷயங்கள பார்த்திருக்கோம். நெறைய பரிகாரத்த பார்த்திருக்கோம். தெளிவா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு வழியை காட்டியிருக்கும். வெளிச்சத்தை ஏற்படுத்துங்கிறத நம்பி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. ஆக மொத்தத்துல இந்த 2025ங்கிறது நம்முடைய கன்னி ராசிக்கு யோகத்தை தருவது மட்டும் இல்லாம ராஜயோகத்தையும் கொண்டு வரப்போகுது. கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. இனி எல்லாம் நம்ம தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கன்னி தான். இனி 2025னாவே அது கன்னிக்கான ஆண்டுன்னே சொல்லிடலாம். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.